செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கை முடிந்து விட்டதாக ஏன் எண்ணுகிறாய்? உன் அப்பா முருகன் இனிதான் உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கப் போகிறேன். நீ என் மீது நம்பிக்கை வைத்து இத்தனை நாட்கள் தைரியமாக இருந்தாய். ஆனால் இப்போது உனக்கு என்ன ஆயிற்று? நிச்சயமாக நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னேன் அல்லவா? உனக்கான நல்ல வாழ்வை நான் தருகிறேன். நீ கேட்டதெல்லாம் கிடைத்திடும். உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். இந்த கந்தன் அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன். இந்த கந்தன் மீது முழு நம்பிக்கை வைத்து இத்தனை ஆண்டுகளாக இருந்தாய். பிறகு ஏன் தங்கமே இப்போது மனம் தடுமாறுகிறாய்? உன்னுடைய மன வலிகள் வேதனைகள் எல்லாம் அதிகம்தான். அதற்காக நீ எதையும் பற்றி அதிகமாக யோசித்து உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கையில் நிகழும் மாற்றங்களைக் கண்டு நீயே ஆச்சரியப்படப் போகிறாய். ஏனென்றால் உன் அப்பா முருகன் இனிதான் உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைத்து தரப்போகிறேன். இதுவரை கஷ்டத்தை மட்டுமே கண்ட நீ உன்னுடைய முன்ஜென்ம கர்மாக்களை கழித்து விட்டாய். இனி உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைத்து தர எந்த தடங்களும் இல்லை. இனி உனக்கு நல்ல காலம்தான். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொண்டு மன தைரியத்தை வளர்த்துக்கொள். என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்த பிறகும் ஏன் நீ மனம் தடுமாறவே கூடாது? நான் உன்னிடம் சொல்கிறேன் அல்லவா? தைரியமாக இரு. எதை கண்டும் அஞ்சாதே. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஓம் முருகா என்ற என்னுடைய நாமத்தை ஒரு முறை சொல்லிப்பார். இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிடும். இந்த கந்தனின் அருள் உனக்கு எப்போதும் இருக்கும் தங்கமே. யார் இல்லை என்றாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். அதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு மனதைரியத்தை வளர்த்துக்கொள். உனக்கு நான் எப்போதுமே துணை இருந்து உனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் செய்வேன். என் பிள்ளையினிடம் வேண்டியது எல்லாம் நடக்கும். என் பிள்ளைக்கு நான் தான் காவலாக இருக்கிறேன். எந்த ஒரு மனக்குழப்பமும் இல்லாமல் மன தைரியத்தோடு இரு. உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நீ நல்ல வாழ்க்கையை வாழ்வாய். நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். என் வார்த்தைகள் விரைவில் பலிக்கும். என்னுடைய வார்த்தைகள் பலிக்கக்கூடியவை. தைரியமாக இரு தங்க பிள்ளையே.